நிச்சயமாக பானு. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையின் போலிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தரைப்பாலமானது முழுவதும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் போக்குவரத்தானது முழுவதுமாக துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் இருபுறங்களிலும் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்பதால் மக்கள் பெரிதும் அவதி அடைந்துள்ளனர். குறிப்பாக திருவள்ளூர் சுற்றியுள்ள மப்பேடு, ஏரியாமங்கலம், நுங்கம்பாக்கம், கம்மாவூர்பாளையம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் நீர்பிடிப்புகளில் காலை முதலே கனமழை பெய்தது. இதனால் கால்வாய்களை ஏற்படுத்த அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை உள்ள போலிவாக்கம் அத்திக்குளம் இடையிலான தரைப்பாலம் முழுமையாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதால் வாகனங்கள் எந்த கரை, அதாவது எதிர்கரையிலும் அதுக்கு இந்த பக்கம் உள்ள கரையில ரெண்டு கரையிலும் வாகனங்கள் அங்கங்கே நிற்குது. இதனால் அந்த மக்கள் நடந்து செல்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த இடங்களில் தெரு விளக்குகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் பெரிதும் மின்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் காவல்துறையினர் இந்த இடத்தில் நீர்ப்பெருக்கு அதிகமாக இருப்பதால் இந்த பக்கம் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி கொண்டிருக்கும் நிலையிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் பெரிதும் அவதியை அடைந்து வருகின்றனர். மோகன், இந்த ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு என்ன மாற்று வழி ஏற்படுத்தப்பட்டிருக்குது? குறிப்பாக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பலமுறை இந்த பகுதியில் அந்த உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என ஒரு மழைக்கும் இந்த பகுதியை சார்ந்த மக்களும் அதே போன்று வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் இரவு நேரம் என்பதால் அதிகாரிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கும் ஒரு அவல நிலை தான் இந்த இடத்துல உருவாகியுள்ளது. குறிப்பாக நீர் அந்த மதகுகள் அருகே உள்ள ஏரியிலிருந்து மதகுகள், கண்மாய்கள் தூக்கப்பட்டால் மட்டுமே அங்கிருந்து தண்ணி சற்று குறைந்துவிடும். குறைந்த நேரத்தில் வாகனங்கள் செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மோகன்.